மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களே சகோதரர், மாண்புமிகு அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்களே, அமைச்சர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டசபைக்குள்ள போனா மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த மரபை இன்னைக்கு வரைக்கும் உண்மையா கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நமக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க, சட்டசபை எதிர்கொள்ள முடியுமான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 நாள் நடந்துச்சு. முதல்ல அந்த 4 நாள்ல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 10லிருந்து 15 முறை அவை மீறிய செயலை செய்தது திமுக. திமுகக்கே பாடம் எடுத்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய அமைச்சர்கள் பேசவே முடியல அவங்களால அந்த 4 நாள். இப்ப அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை. அப்ப என்ன கால சூழ்நிலையில் நாம் இங்க இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம்? மே 10, 2026க்கு முன்னு 2026க்கு பின்பு 60 வருஷ அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி, நாமும் சரி, ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைச்சோம். அது எல்லாருக்கும் தெரியும். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு 80 நாள் ஆயிருக்கும். இந்த 80 நாள்ல திமுகவோட அரசியல் முதல்ல என்னன்னா, முதல் கொள்கை அவன் கொள்கை எப்படி தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சியை கவுக்கிறது. இந்த 80 நாள்ல ஒரே கொள்கை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை. இது நம்ம சொல்லல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு மீட்டிங்ல, 6 மாசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்காது. 57 எம்எல்ஏ ஜெயிச்சவரு எப்படி 6 மாசத்துல ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எங்க இருந்து எம்எல்ஏ கிடைக்கும்? நம்மளை பார்த்து குதிரை பெயருங்கிறாங்க. 57 எம்எல்ஏ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சியை உருவாக்குவார்? எப்படி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? அதுக்குதான் இந்த குதிரை பேர வழக்கு. திரு செந்தில் பாலாஜிய கரெக்டா போலீஸ் டார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் போன் பண்ணி 50 கோடி கொடுக்குறேன், 100 கோடி கொடுக்குறேன், உங்களுக்கே எதிர்காலம் இல்ல, கொளத்தூர்ல டோட்டலா தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 60 வருஷம் 75 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆளுங்கட்சி, முதலமைச்சரா உங்களுடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், கொளத்தூர்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் ஏன் தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற ஒரு மெசேஜை கூட அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரே ஒரு முறைதான் கொளத்தூருக்கு தலைவர் போனார். அதுல 5 நிமிஷம் கூட பேசல. சேப்பாக்கம் மிஸ் ஆயிருச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப கொளத்தூருடைய தோல்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய கடைசி சாம்ராஜ்யத்துடைய அத்தியாயம். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. இன்னுமேட்டு திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் முதலமைச்சர் ஆவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அவதூறு வேணா பரப்பிக்கோங்க, என்ன பொய் வேணா பரப்புங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரெடி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்க தலைவர். நீங்க 4 நாள் உட்காந்து 2வது நாள் அன்னைக்கு பேட்ச் ஒன்று குத்திட்டு வராங்க, வாயத்தரங்க சிஎம்.